ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நாகராஜ் முத்துலட்சுமி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் சேரீ கலெக்ஷன் தான் காமிக்க போகிறேன். சேரீலாம் அவ்வளோ பெருசால சேரீல ஒரு 3 சேலை தான் காமிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னா, எங்கள் அண்ணா எங்கள் பெரியம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் வீடியோ, நிச்சயதார்த்த விழா போட்டிருப்பேன், எங்கேஜ்மெண்ட் விழா அப்படின்னு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அது வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆவணி 20ஆம் கல்யாணம், அதோட அடுத்த மாதம் 5ஆம் கல்யாணம். அதுக்கு வந்து எங்கள் பெரியம்மா நேற்று வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த ட்ரெஸ்ஸு தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்து பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாருக்குன்னா எங்களுக்கு தான். எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, மதுரை நாச்சியார் அப்படி போட்டுருப்பாங்க. நாச்சியார்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ட்ரெஸ்ஸை காமிச்சிட்றேன். நீங்கள் என்ன பேர் எழுதி கொடுத்துருக்காங்க தெரியல, முத்துலட்சுமி பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே குரூப் செட்டை தான் என்ன எடுத்துருக்காங்க. சட்டை, வேஷ்டி, ஒயிட் வேஷ்டி, சட்டை, ப்ளூ கலர். எங்களுக்கும் அதே ப்ளூ கலர் தான். தெரியுதா? ப்ளூ கலர் எடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எப்படின்னா, எங்கள் அண்ணனோட தங்கச்சி அக்கா எல்லாத்துக்குமே ஒரே சேலை ப்ளூ கலர். எங்கள் அண்ணனோட அண்ணன் ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும், எனக்கு அண்ணன் ஒய்ஃப் தான், எல்லாத்துக்கும் அண்ணன் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கலரில், கோல்டன்னு சொல்ல முடியாது, வெந்தய கலரில் அவங்களுக்குலாம் அந்த ட்ரெஸ்ஸு. இதில் எங்களுக்கு ப்ளூ கலரு. இது எனக்கு, இது எங்கள் வீட்டுக்காருக்கு. ஆனால் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது வந்து வேறு ப்ளூ, இது வந்து வேறு ப்ளூ, இது வந்து ப்ளூ 2 கலர் மிக்சிங் ஆகிருக்குன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரில. இது வந்து தான் நாங்கள் வந்துட்டு கல்யாணத்தோட சேரீ. இன்னொரு சேலை. இது வந்துட்டு நாங்களாக எல்லாருமே ஒரு 17 சேலை ஆர்டர் போட்டோம். அவங்கவுங்க 600 ரூபாய், இது வெறும் 600 ரூபாய் தான். இதில் 17 சேலை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து எப்போனா கல்யாணத்தன்னைக்கு கட்டுறக்கு. கல்யாணம் வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை கல்யாணம். கல்யாணத்துக்கு வந்து இந்த சேரீ எல்லாத்துக்குமே 17 பேர். உங்களுக்கு குரூப் ஃபோட்டோ போடுவேன், கண்டிப்பாக மறக்காமல் கல்யாண வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த மாதம் 5ஆம் தேதி. இது வந்து குரூப் சேரீ. இது வந்து கல்யாணத்துக்கு கட்டுறது. வெள்ளிக்கிழமை வந்து ரிசப்ஷன், அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் சேரீ. மொத்தம் 2 சேரீ. இது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து நாங்களே 600 ரூபா, நான் 600, எல்லோரும் 600 போட்டு 17 சேலை வாங்கியிருக்கோம். இது க்ரீன், இது ப்ளூ. 2 சேலை எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க, எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எங்களோட கனெக்ஷன் முடிஞ்சு அடுத்து எங்கள் அம்மாவோட காமிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு தான் சேரீ சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா பிரிச்சுட்டாங்க, ஒரு ஆர்வ கலரில் எங்கள் அம்மா பிரிச்சுட்டாங்க. நல்லா இருக்குல்ல? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், அம்மா கட்டிட்டு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. ஆனால் எங்கள் அக்கா என்ன சொல்கிறான்னு தெரியல, பார்ப்போம். பார்த்துக்கோங்க. இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து அதில் வந்து எல்லோ கலர் மாதிரி தெரியுது, ஆனால் இது எல்லோ இல்லை, க்ரீன் வெந்தய கலர். இது ப்ளூ கலர் பார்டர். பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாவோட சேலை நல்லா இருக்கா. அடுத்து வந்து எங்கள் அப்பாவோடது. எங்கள் அப்பாவுக்கு வந்து ரோஸ் கலர் சட்டை. இது எங்கள் அம்மாவுக்கு, இது எங்கள் அப்பாவுக்கு. 2 வருஷம் எப்படி கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நல்லா இருக்கா, எங்கள் அம்மாவோட நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கே இந்த சேலை தான் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இது வந்து யாராக இருக்குன்னா, எங்கள் பெரியம்மாவுக்கு, அதாவது எங்கள் அண்ணனோட அம்மா, அதான் எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா அவங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு பெரியம்மா, மொத்தம் 3 பெரியம்மா. அவங்க 3 கூட பிறந்தாங்க. அவங்க 3 குறைய மாதிரி
அதேமாதிரி எங்கள் அப்பாவுக்கு 2 பெரியப்பாவுக்கும் இந்த ரோஸ் கலர் சட்டை. கல்யாணத்தில் வேறு லெவலில் கலக்க போகிறோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேஷ்டி அப்படி அதை காமிக்க மாதிரி அவ்வளோதான் எடுத்து. எங்கள் அக்காவுக்கும் இதே தான், ப்ளூ கலர் சாரீ, ப்ளூ கலர் சட்டை, க்ரீன் கலர் சாரீ, இதே தான் அது கொண்டு போயிருக்காங்க. அக்கா கொண்டு போயிட்டாங்க எல்லாத்துக்குமே. அக்கா தங்கச்சி, எங்கள் அண்ணனுக்கு வந்து நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சி இருக்கோம். 5 பேர்னால் நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா, அதாவது எங்கள் அண்ணன் சித்தி பொண்ணுங்க, அப்புறம் இன்னொரு பெரியம்மா, மொத்தம் 3 பெரியம்மா. அதில் மூத்த பெரியம்மாவோட பையனுக்கு தான் கல்யாணம். செகண்ட் பெரியம்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கு 2 பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த அக்காவுக்கும் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் மாப்பிள்ளையோட கூட பிறந்த அக்கா 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 5 பேர்த்துக்கும் இந்த ப்ளூ கலர் சாரீ. அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க பெரியம்மா பிள்ளைங்க எல்லாரும். அவங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் அந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க. கல்யாணத்தில் வந்து எல்லாருமே குரூப் செலக்ட் ஆனாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள். எப்போ கல்யாணம்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிசப்ஷன், வியாழக்கிழமை கல்யாணம். உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன் காமிக்கலாம். இது வந்து எங்கள் பெரியம்மா பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்க. அந்த பத்திரிக்கை கொடுக்குறது ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டு அந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ வந்து இறையும், சவுண்டு கேட்கும். அங்கே வந்துட்டு இது நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த வீட்டில் தூங்குறாரு, ஃபேன் ஓடிட்டுருக்கு. அமர்த்தினா அப்படி தூங்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. நைட் இருந்துச்சு வேலைக்கு போகணும், அதனால் ஃபேன் ஓடிட்டு அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இந்த வீட்டில் ஃபேன் ஓடலாம், அமர்த்தி வச்சுருக்கேன். இருந்தாலுமே அந்த இறையிற சவுண்டு கேட்குது. வெளியில் மழை வேறு பெய்யுதா, அதனால் உங்களுக்கு வீடியோ அப்படி தான் கேட்கும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள்.